ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் புலாவ் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது தேங்காய் பால் சாதம். இப்போ ஒரு குக்கர் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ 2 கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் பொடிசாக நறுக்கி அதை வதக்கிக்கலாம். இதோட 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டைப்பொடி போட்டுப்போம். ஒரு கொத்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு கொத்து புதினா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெய் சாதத்துக்கு இதுதான் நல்லா ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். சூப்பராக வாசம் கம்மன்னு வருது. இது கூட நம்ம ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். எப்பயுமே புலாவ், தேங்காய் சாதம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு தக்காளி தான் போடணும். இதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் நைஸ் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம கேரட்டு, பீன்ஸ் போட்டிருக்கேன். இதோட நீங்கள் பட்டாணியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் கேரட்டு பீன்ஸ் இருந்ததுனால நான் கேரட் பீன்ஸ் போட்டிருக்கேன். இது தேங்காய் பால் சாதம்ன்றதுனால நம்ம தேங்காய் பால் முக்கியத்துவம் கொடுத்துப்போம். இப்போ அரிசி அளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வச்சுருக்கேன்ல, அது வந்து காப்பிடி உலக்கு. அதில் 1 உலக்கும் 1/4 உலக்கும் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பங்கு வந்து நம்ம அதே இதில் வந்து 2 உலக்கும் 1/2 உலக்கும் 2.5 உலக்கு ஊற்றணும். அதனால் 1 உலக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். 1 உலக்கு வந்து நான் அந்த தண்ணி பாலை வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு 1/2 இது வந்து நான் வெறும் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு டிப்பு நான் சொல்கிறேன். தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா வெறும் பால், நம்ம பால் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை கூட போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசியை அளந்ததை நம்ம போட்டுக்கலாம். இதை நான் வந்து எங்கள் வீட்டுக்கு 6 பேர் இருக்கிறனால நான் 6 பேருக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். உப்பு அளவு எல்லாமே இப்போயே செக் பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணியில் வந்து ஒரு உப்பு கூட இருந்தால் தான் அந்த அரிசியில் வந்து நம்மளுக்கு வெந்து வரும்போது அந்த உப்பு சாரி சூப்பராக இருக்கும். இப்போ சும்மா வந்து நம்ம மூடி வச்சுட்டு கொதி வரட்டும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது. ஃபுல் ஃப்ளேமில் நான் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ நல்லா கொதிச்சு வந்தோடனே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து தம் போட்டோம்னா, விசில் வரக்கூடாது. விசில் வராமல் தம் போட்டோம்னா இந்த மாதிரி சூப்பராக வரும். இன்னொன்று, தம் போட்ட உடனே நம்ம வந்து எடுத்து பார்க்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷமாவது அதை வந்து நம்ம ஃப்ரீயில் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல பொலன்னு உதிரியாக சூப்பராக வரும். எங்கள் வீட்டு தேங்காய் பால் சாதம் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சும்மா டக்கராக இருக்கும். இது கூட நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வந்து வெஜ் குருமா இந்த மாதிரி வந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் டு ஆனந்த் ஹர்ஷினி vlogs. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.